ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மன உளைச்சலில் இருக்கிறாய். எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நானும் அடிக்கடி உன்னிடம் கூறும் ஒரே ஒரு விஷயம், எதுவாக இருந்தாலும் சமாளிக்க முடியும். எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல. உன் கவலைகளும் இங்கு நிரந்தரம் அல்ல. எதற்காக நீ தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய்? காலங்களும் நேரங்களையும் நினைத்து வருந்துவதை விட எல்லா விஷயத்திலேயும் சமாளித்து விடுவோம் என்று மட்டும் நம்பு என்றுதான் நான் எப்பொழுதுமே உன்னிடம் சொல்வேன். ஆனால் நீ ஏதாவது ஒன்றையாவது கேட்கிறாயா? எதையுமே நீ கேட்பது அல்ல. பொறுமை காக்கவும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ பொறுமையாகத்தான் இருக்கிறாய், அவசரமெல்லாம் படவில்லை. ஆனாலும் தேவையில்லாத சில பயங்கள், அது வேண்டாம் என்கின்றேன். நல்லது நடக்கும், காரியத்தில் ஜெயமாகும், உறுதியாக ஒவ்வொன்றும் நடக்கும் என்று எல்லாமும் தெரியும். தெரிந்த பிறகும் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை, ஏன் அப்படிப்பட்ட சோதனை என்று நினைப்பதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைய நாள் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக இரு. நாளை விடியும் நாள் உனக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அலட்சியங்களும் குழப்பங்களும் வேண்டாம். மனதுக்குள் சந்தோஷம் வந்து பிறக்கும், அதை வைத்துக்கொள்ள முடிவெடுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், எல்லா விஷயத்திலும் துணையாக நான் இருக்கிறேன் என்று. அப்படி உங்களுக்கு நான் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு இருக்கும்போது தேவையில்லாத சில விஷயத்தை நினைத்து பயப்படலாமா? பயப்படவே கூடாது. நன்மைகளும் சரி, ஐஸ்வர்யங்களும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீ பயப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் தவறுகள் வந்து நடக்கும், கண்ணீர்கள் வந்து நடக்கும் என்று நினைக்காமல், நம் வாழ்க்கையில் நம் யாருக்கும் எந்த விதமான துரோகத்தையும் செய்யவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவருக்கும் நல்லதொரு பாதையையே தான் காட்ட இருக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேடும் ஒவ்வொன்றும் உங்களை தேடி வரும். ஆசைகளுக்கும் சரி, கவலைகளுக்கும் சரி, எல்லா நேரத்திலேயும் இடம் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதற்கு பதிலாக நான் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்வேன். எல்லாவற்றுக்கும் ஒரு துணையாக என் தெய்வம் என்னோடு தான் இருக்கிறது. என் தெய்வம் என்றுமே எனக்கு துணையாக இருக்குமே தவிர எனக்கு எப்பொழுதும் தவறுகளை என்னுடைய தெய்வம் ஒரு நாள் ஒரு பொழுதும் கொடுக்காது என்பது மாதிரியே நீங்கள் நினையுங்கள். நீங்கள் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது ஒன்று என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் எது நினைத்தாலும் சரி, அது உங்களுக்கு உடனடியாக நடக்கவில்லை என்றாலும் காலப்போக்கில் அது உங்களை தேடி ஓடி வரத்தான் செய்யும். அதாவது பொறுமை என்ற ஒன்றுக்குள் ஒருவன் வந்துவிட்டான் என்றால் அவனை 1000 பேர் சோதனையாக வைத்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காது. அதுவே ஒருவன் பொறுமையை இழந்துவிட்டான் என்றால் அவன் என்னதான் அவனுக்கு எல்லாமும் வேகமாக நடந்தாலும் என்ன இன்னும் ஒன்றுமே நடக்கவில்லை, என்ன இன்னும் ஒன்றுமே நடக்கவில்லை என்ற ஒரு எண்ணத்தை மட்டுமே அவன் மனதுக்குள் வைத்துக்கொள்வான். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுவது, விடு, நான் இருக்கிறேன், விடு, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்பதை அடிக்கடி உனக்கு நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன். சில நேரத்தில் பயமாக இருக்கிறது உன்னுடைய மனநிலைமையை பார்க்கும் பொழுது. என்னவென்றால், நீ என்ன செய்வாயோ, இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு பொழுதிலேயும் என்னென்ன விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து நீ சேர்ப்பாயோ, இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த விஷயம் நடக்கவில்லை, அந்த விஷயம் நடக்கவில்லை என்று எல்லா விஷயத்திலேயும்
உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறுகளை உன்மீது போட்டுக்கொண்டு ஒரு தவறான முடிவுகளை எடுத்து இன்னும் இன்னும் சிலர் சொல்வார்கள் அல்லவா, ஒரு தவறு சாதாரணமாக நடக்கும். ஆமாம், இந்த தவறுக்கு நான் தான் பொறுப்பு, இந்த தவறு என்னால் தான் நடந்தது, இந்த தவறு எனக்காகத்தான் இப்படி நடந்தது என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கும் அந்த ஒரு தவறுக்கும் எந்த விதமான ஒரு விஷயமுமே இருக்காது. அவர்களுக்கும் அந்த ஒரு தவறுக்கும் எந்த விதமான ஒரு விஷயமுமே இருக்காது. ஆனால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஆம், நான் தான் காரணம், என்னால் தான் என் வாழ்க்கை இப்படியாகிவிட்டது, என்னால் தான் என் வாழ்க்கை அப்படியாகிவிட்டது என்று குறைகளை தன் மீதே அவர்கள் போட்டுக்கொண்டு இருப்பார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த வலி வேதனைகள் என்னை அழுத்தும். தவறு செய்தவர்களே அமைதியாக தவறு செய்யாதது போலவே இந்த உலகத்தில் நடமாடும் பொழுது எல்லா விஷயத்திலேயும் நல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு இந்த பிள்ளை ஏன் தன் மீது குற்றங்களை போடுகிறது, தன் மீது ஏன் கவலைகளை இப்படி செலுத்துகிறது என்பதுதான். நீ ஒன்றே ஒன்று நன்றாக புரிந்து கொள். உனக்கு துரோகம் செய்பவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவன் உனக்கு துரோகம் செய்கிறான் என்றால் அவன் எக்காரணத்தை கொண்டும் அவன் உனக்கு துரோகத்தை செய்து கொண்டு தான் இருப்பான். அதனால் நீ ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள். இவன் எனக்கு தவறு செய்கிறான், அவன் எனக்கு தவறு செய்கிறான், இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவில்லை, அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவில்லை என்று யார் மீதும் குற்றங்களை சாட்டாமல், உனக்கு ஒரு நபரை பிடிக்கவில்லை என்றால் அந்த நிமிடம் அந்த ஒரு நபரிடம் இருந்து வெளியே வா. அப்பொழுது உன் வாழ்க்கை தானாக மாற ஆரம்பிக்கும். எப்பொழுதும் ஒரே ஒரு எப்ப பார்த்தாலும் இது நடந்துவிட்டது, அது நடந்துவிட்டது, இதற்கு இவர்கள் தான் காரணம், அவர்களுக்கு அவர்கள் தான் காரணம், இந்த ஒரு விஷயம் நடந்துவிட்டது, அந்த ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் என்னதான் உன் வாழ்க்கையில் நான் செய்ய முடியும்? உன் மீது முதலில் நீ தவறு செய்யாத பட்சத்தில் குறைகளை உன் மீது நீ போட்டுக்கொள்ளாதே. உன் மீது முதலில் குறைகளை போட்டுக்கொள்ளாதே. குறைகளை போட்டுக்கொள்ளாமல் அமைதியாக இரு. நீ அமைதியாக இருக்க 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 வாழ்க்கையில் தெளிவுகள் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும், நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும். சில பேருக்கு சில விஷயங்கள் சொன்னால் புரியாது, சில விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டினால் மட்டுமே புரியும். நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நான் என்றும் துணையாகவே இருப்பேன். பல விதத்தில் உனக்கு நான் மாற்றத்தை அள்ளி கொடுப்பேன். உங்களுடைய கவலைகள் நிச்சயமாக முடியும். நீங்கள் வேண்டுமானால் பார்த்து கொண்டே இருங்கள். என்னென்ன விதமான அற்புதங்களும் என்ன விதமான யோகங்களும் நடக்கிறது என்பதை சற்று பொறுமையாக பாருங்கள். எதையுமே வைத்து இப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் நடக்கும் என்று எதையும் வைத்து உங்களால் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல முடிவை எடுத்து தருவேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த அளவில் எல்லா விஷயத்தையும் பெறுவீர்கள். உங்களுக்கு நான் கவலை கொடுப்பதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களுக்கு யோகங்களை கொடுப்பதற்காகவும் உங்களுக்கு ஏதோ ஒரு தவறையோ ஏதோ ஒரு சரியையோ இப்படி மாற்றி மாற்றி கொடுப்பதற்காக வரவில்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நிலையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கவலைகள் இருக்கக்கூடாது. இது மட்டுமே என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.